எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய தலைப்புல 2 விஷயத்த பத்தி மட்டும் பேச போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 1, 2024 இருந்து மார்ச் 1, 2025 வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், தென் எஸ்யூவிஸ், பிவிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சேல்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப அப்படின்னு சொல்லி விளக்கமா நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்து சாவரன் கோல்ட் பாண்ட் பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சோவரின் கோல்ட் பாண்ட் பத்தி பேசி அதை தொடர்ந்து சில கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்த இவி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் ஃபினான்ஷியல் 25ல கிட்டத்தட்ட 2 மில்லியனை தொடர அளவுக்கு வந்துருச்சுங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம், 2 மில்லியன் அப்படின்றது கிட்டத்தட்ட 20 லட்சத்தை நெருங்கி வந்துட்டோம். ஃபினான்ஷியல் 25ல 1.95 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க இவி. இது வந்து 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், தென் 4 வீலர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. இது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 16% வந்து ரைஸ்ங்க. ஃபினான்ஷியல் 24ல 1.68 மில்லியன் இவிஸ் வந்து வித்திருக்கிறோம். ஃபினான்ஷியல் 23ல 1.18. ஸோ கண்டினியூஸா லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல நம்ம வந்து ரெகுலரா க்ரோ ஆயிட்டு இருக்கோம் இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ 2 வீலர்ஸ் வந்து 3 வீலர்ஸ் தென் 4 வீலர்ஸை கம்பேர் பண்றப்ப ரொம்ப ஈஸியா பெனட்ரேட் ஆயிரும், ஈஸியா அக்சஸ் பண்ணிடலாம். இதுல 2 வீலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 58% இருக்குங்க. இதுல மேஜர் பிளேயர்ஸ் யார் யாரு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல 24ல எப்படி வித்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.4 லேக் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. இதுல ஃபினான்ஷியல் 25ோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க அக்ரெசிவா வந்தாங்க. டிசம்பருக்கு அப்புறம் அவங்களோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. டிவிஎஸ், பஜாஜ், தென் ஏத்தரோட காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்தது. இதே ஃபினான்ஷியல் 24ல 3.3 லேக் யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. டிவிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25ல 2.34 லேக் யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல 1.83 லேக் யூனிட்ஸா இருக்குங்க. பஜாஜ் வந்து ஃபினான்ஷியல் 24ல 1.07 லேக்ஸா இருந்தது, இப்போ 2.26 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஏத்தர் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 24ல 1.09 லேக் யூனிட்ஸ் வித்துருக்காங்க. இதுவே ஃபினான்ஷியல் 25ல 1.3 லேக்ஸ் இருந்திருக்குங்க. தென் ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் ஃபினான்ஷியல் 24ல ஒரு 17,720 யூனிட்ஸ் வித்துருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 25ல 47,200 இருந்திருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் கூடியிருக்கு ஹீரோவை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஃபிளாட்டா இருந்தது எது அப்படின்னா ஓலா தான். மற்றபடி டிவிஎஸ், பஜாஜ் ரெண்டுமே வந்து அக்ரெசிவா மேல வந்திருக்காங்க. அடுத்து கிரீவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சிருக்குங்க. 55,000ல இருந்து 40,500 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 2 வீலர் செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஹோண்டா உள்ள வர வேண்டியிருக்கு, தென் சுசுகி உள்ள வர வேண்டியிருக்கு. இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஓலாவுக்கு, டிவிஎஸ்க்கு, பஜாஜுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நம்பர்ஸ் குறையும். இன்னும் ஹோண்டா அக்ரெசிவா 2 வீலர் ஐசி இன்ஜின் செக்மெண்ட்ஸ்ல ஹீரோவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இவி செக்மெண்ட்ல இன்னும் யாருக்கும் டஃப் கொடுக்க ஆரம்பிக்கல. பட் அவங்களும் அக்ரெசிவா உள்ள வருவாங்க. தென் 3 வீலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 10% ஏறி இருக்குங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் 6.97 லேக் யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 24ல 6.33 லேக்ஸா இருந்திருக்குது. 3 வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் லீடர் யாரு அப்படின்னா இவி செக்மெண்ட்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான். ஃபினான்ஷியல் 25ல ஒரு 68,650 யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப இது 8,000 யூனிட்ஸ் வந்து அதிகம். மஹேந்திரா கீழே பஜாஜ் இருக்கிறாங்க. 50,500 யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. இது வந்து 10,800 இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் கூட்டியிருக்காங்க பஜாஜ் 3 வீலர் செக்மெண்ட்ல. தென் YC எலக்ட்ரிக் 44,500 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பியாஜியோ 18,400 யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க 3 வீலர் செக்மெண்ட்ஸ்ல. தென் பிவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பயுமே டாடா மோட்டார்ஸ் டாமினன்ட் பிளேயரா இருக்கிறாங்க. பட் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா இல்லைங்க. மொத்தம் பிவிஸ் எடுத்துக்கிட்டோம், எஸ்யூவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 25ல 1.06 லேக் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 25ல 0.91 லேக்கா இருந்திருக்குங்க. டாடா மோட்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா 56,600 யூனிட்ஸ் வித்துருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. ஃபினான்ஷியல் 24ல 56,139 வெஹிக்கிள்ஸ் வந்து போயிருக்கு இவி. கிட்டத்தட்ட ஒரு 450 to 60 யூனிட்ஸ் வந்து எக்ஸஸா வித்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு க்ரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 3 டைம்ஸ் கூடியிருக்குங்க. ஃபினான்ஷியல் 24ல 11,680 யூனிட்ஸ் வித்துருந்தாங்க. ஃபினான்ஷியல் 25ல கிட்டத்தட்ட 30,000 யூனிட்ஸ் வந்து வித்துருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்கிறாங்க. 6,500 யூனிட்ஸ். ஃபினான்ஷியல் 24ல ஒரு 615 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் லாங் வே டு கோ. குறிப்பா மார்க்கெட் ஷேர் வந்து 2 வீலர்ஸ் தான் அதிகமாக கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி அப்படின்ற நிறுவனத்தை வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கோம். 1000 கீழே வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அவங்க ஒரு ஜிகா ஃபேக்டரி போடுறாங்க. ஃபினான்ஷியல் 31ல இருந்து அது ஃபுல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,100 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் கன்சிடர் பண்றவங்க 2 வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
அவங்களும் வந்து விடா ஈவி மூலமா உள்ள வந்தாங்க ஃபினான்ஷியல் 25ல. பட் பெருசா சக்சஸ் ஆகல. பட் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல நல்லா க்ரோ ஆயிருக்காங்க. ஏற்கனவே ஏத்தர்ல ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ஏத்தர் மூலமா ஃபியூச்சர்ல அவங்க அக்ரெசிவா வெளில வருவாங்க. டூ வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுங்க. அடுத்து ஃபோர் வீலர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளாவே நம்ம டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். பிஇ இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. 5 or 6 கிட்ட இருக்கு. பிவிஸ் சிவிஸ் ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சிடும். ஒரு ஷேர் 2 ஷேரா நம்மளுக்கு கிடைக்கும். இப்பயுமே அவங்க மார்க்கெட் லீடரா தான் இருக்காங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு பிஒய்டி இருந்து டஃப் காம்படிஷன் வரும், டெஸ்லால இருந்து டஃப் காம்படிஷன் வரும். எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்துதான் ஆகணும். எப்படி ஐசி இன்ஜின்ல இவ்வளவு நாள் டஃப் கொடுத்தாங்க எல்லாருக்கும், எப்படியோ ஒரு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லெவல்லையா இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இவி செக்மெண்ட்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 பொசிஷன்ல ஒரு பொசிஷன் வந்து கண்டிப்பா டாடா மோட்டார்ஸ் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. அடுத்து சோவரன் கோல்ட் பாண்டை என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்கிறாங்க. புதுசா சோவரன் கோல்ட் பாண்ட் ஏன் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 2015 தாங்க இந்த பாண்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆர்பிஐ தான் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. 2015 கோல்டோட பிரைஸ் பார்த்தோம்னா 2500 ரூபாய் பெர் கிராம் இருந்திருக்குங்க. இன்னைக்கு ஒரு 3.5 டைம்ஸ் ஏறிடுச்சு. இன்னைக்கு கோல்ட் பிரைஸ் 24 கேரட் எடுத்துக்கிட்டோம்னா 9000க்கு மேல. இந்த திட்டத்தை எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து குறைக்கலாம், நம்ம வந்து கோல்டு ஸ்மக்லிங்கை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் அறிமுகமானதுக்கு அப்புறம் 30% வரைக்கும் கோல்டு இம்போர்ட்லாம் ஏறி இருந்ததுங்க. 2022 இம்போர்ட் டியூட்டியை 15% வரைக்கும் கூட்டினாங்க. தென் ஸ்மக்லிங் வந்து அதிகமான மாதிரி ஒரு சில செய்திகள் வந்தது. தென் இம்போர்ட் டியூட்டியை மறுபடியும் 6% குறைச்சாங்க 2023க்கு மேல. ஆனாலும் கோல்டு பிரைஸ் இறங்கவே இல்லைங்க. ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்தது. தென் சர்வதேச சந்தையில கோல்டோட பிரைஸ் ஏறிக்கிட்டே இருந்தது. அதனால இந்தியாலையும் பயங்கரமா ஏறிடுச்சு. 2017-18 கோல்டு பாண்ட் வாங்கினவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 200% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. அது போக அவங்களுக்கு ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சிருக்கும். ஏர்லியர் டேஸ்ல அதை 2.75% இன்ட்ரெஸ்ட் வந்து தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து 2.5% குறைச்சாங்க. ஸோ இந்த தங்கத்துடைய விலை பயங்கரமா ஏறிடுச்சு இல்லையா கடைசி ஒரு 6 or 7 இயர்ஸ்ல. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேர்டன் ஆயிருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்கணும். நீங்க 2500 ரூபாய் பெர் கிராம் கொடுத்துருந்தீங்கன்னா இப்ப 8500 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய பேர்டனா இருக்குங்க. அதனாலதான் ஃபினான்ஷியல் இயர் 24-25ல சோவரன் கோல்ட் பாண்ட் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணல. சோவரன் கோல்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல நீங்க வந்து ப்ரீமெச்சூராவே வித்ட்ரா பண்ணிக்கலாம், ரெடீம் பண்ணிக்கலாம். அதை சமீபத்தில் 3 எஸ்ஜிபிஸை நீங்க வந்து ப்ரீமெச்சூரா ரெடீம் பண்றதுக்கு ஏப்ரல் 2025ல டேட்ஸ் வந்து வந்திருக்குங்க. குறிப்பா ஏப்ரல் 2017-18ல சீரிஸ் 3, 4, 5 நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன் டேட் வந்து ஏப்ரல் 16, 23 and 30 இந்த டேட்ஸ்ல ரிடம்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செய்திகள்லாம் வந்திருக்குங்க. உங்களுக்கு எந்த பிரைஸ்ல இஷ்யூ பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2017-18ல 2956ல இருந்து 2987 இந்த ரேஞ்சில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ ரிடம்ஷன் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மோராலஸ் 8841 பெர் கிராம் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 190, 97, 94% பக்கமா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த சோவரின் கோல்ட் பாண்டை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரெடீம் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ரெடீம் பண்ணிட்டு நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கலாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது அப்படின்னு தோணுது. அடுத்து யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா சார், யூஎஸ் மார்க்கெட் குறையுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போதாங்க இது வந்து குறைய ஆரம்பிக்குது. இப்பதான் கரெக்ஷன் ஜோனுக்கு நெருங்கி வந்திருக்கு. ஏற்கனவே கரெக்ஷன் ஜோனுக்கு போயிட்டு கொஞ்சம் ரீபவுண்ட் ஆயிருந்தது. இப்ப திருப்பி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் நல்லாவே கீழே இறங்கும். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களோட டார்கெட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, இயர் அண்ட் டார்கெட். பட் இயர் அண்ட் டார்கெட் அதுவே அச்சீவ் ஆகுமா அப்படின்றது தெரியாதுங்க. ஏன்னா ரெசிஷன் ரிஸ்க் இருக்கு, தென் டாரிஃப் அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. இந்த டாரிஃப் இந்த ஏப்ரல் மாசத்துல போட்டாருன்னா இதோட எஃபெக்ட்லாம் தெரியறதுக்கே இன்னும் 2-3 மாசம் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதை ரியாக்ட் பண்ணும். இன்ஃபிளேஷன் வந்து கூடுது, எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா அதை பொறுத்து மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதை நம்ம பாக்குறதுக்கே இன்னொரு 6 months ஆகுங்க. ஸோ அவசரப்பட்டு நம்ம யூஎஸ் மார்க்கெட்ல இப்போதைக்கு என்ட்ராக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் யூஎஸ் மார்க்கெட்ல நீங்க என்ட்ராகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயும் ஒரு சில ஷேர்ஸ் எல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டா, தென் டொயாட்டா. அதே மாரி நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல இப்போ என்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஆட்டோ டாரிஃப், ஆட்டோ பார்ட்ஸ் டாரிஃப், தென் ட்ரக் டாரிஃப்லாம் சொன்னார்ல, இதனால டொயாட்டோ, ஹோண்டாலாம் பயங்கரமா அடிவாங்குங்க. அதை நம்ம பிடிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு போறதால உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா ஆட்டோ செக்மெண்ட்டா ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற அக்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு ஹையர் இம்போர்ட் டியூட்டி போடுற நாடுகளை வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா, அதனால அமெரிக்காவில் இருக்கிற ஃபுட் பிஸ்னஸ் பண்ற கம்பெனிஸை பார்த்து உள்ள என்டர் ஆகிறது வந்து நல்ல பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 மாசம் வெயிட் பண்றது நல்லது அப்படின்னு தோணுது. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.